இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ் பார்க்க போகிறோம், பரோட்டா. இது நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். நம்ம ஹோட்டலில் பார்க்குற மாதிரி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணும்னு கிடையாது. நல்ல சாஃப்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 கப் மைதா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா ஆயில். நீங்கள் வந்து எனி ரீஃபைண்ட் ஆயில் ஆர் வெஜிடபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பட்டர். நீங்கள் பட்டர் பதிலாக நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் பட்டர் இல்லாட்டி 3 டீஸ்பூன் பால். நம்ம பட்டர் ஆயில் எல்லாமே நம்ம சேர்க்கறதுக்கு காரணம் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான். அதுவும் கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் அந்த மைதா ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம பிசைய அந்த டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் இல்லாட்டி 3 டீஸ்பூன் பட்டர். நீங்கள் பட்டர் பதிலாக நீங்கள் பால் கூட சேர்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் பால். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 இல்லாட்டி 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் ஆயில் எல்லாமே வந்து மாவோட நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசையாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு நல்லா நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. நம்ம அப்பப்போ வந்து கொஞ்சம் ஆயிலும் நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் வரும். இப்போ நல்லா எல்லா மாவும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிட்டு, இந்த ஆயில் நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு இந்த ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா இழுத்து இழுத்து நம்ம நல்லா பிசையணும். அப்போ தான் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் போல் நல்லா உருட்டி உருட்டி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம இது மாதிரி நல்லா உருட்டி உருட்டி நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பவுல் எடுத்துட்டு கீழே வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிட்டு, நம்ம இப்போ ரவுண்டாக உருட்டி வச்சோம் இல்லையா, அது நம்ம நல்லா இந்த ஆயிலை நல்லா நம்ம ஊற வைக்கணும். நல்லா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஆயில் நல்லா படுற மாதிரி நம்ம நல்லா ஊற வைக்கணும் எண்ணெயில் போட்டு. இது நம்ம எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோ பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் எல்லா படமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. இது வந்து 1 நாள்லேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மேலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டால் இப்படி க்ளோஸ் பண்ணி இல்லாட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஊற வைக்கலாம்.
இப்போ நான் வந்து 1 hour ஊற வச்சேன். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாவை வந்து நம்ம இந்த பிளேட் இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேன் சர்ஃபேஸ் ஒன்று பிளேட் இல்லாட்டி ஸ்லாப்பு கிச்சன் ஸ்லாப் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா நம்ம தேய்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் வந்து நல்லா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நம்ம எடுக்க போகும்போது ஒட்டாமல் வரும். இப்போ அந்த உருட்டி வச்சதை நம்ம நல்லா பிளேட்டில் வச்சுட்டு நல்லா நம்ம கை வச்சு எல்லா பக்கமும் நம்ம ஈவனாக நல்லா இழுத்து இழுத்து விடணும். அது எல்லா பக்கமும் நல்லா மெலிசாக நல்லா நம்ம இழுத்து இழுத்து விடணும். இந்த மாதிரி மெதுவாக நல்லா இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. மாவு சில டைம்ஸ் நல்ல ஓட்டெல்லாம் வந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம மேலே இருந்து மெதுவாக லேயர் லேயராக நம்ம அப்படியே எடுத்து எடுத்து நம்ம ஒரு லேயர் மாதிரி நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஷேப்பில் ஆக்கிட்டு ஃபைனலாக அந்த கடைசி இதை வந்து உள்ளே தள்ளி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிடணும். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் நம்ம பண்ணலாம். நீங்கள் எல்லா இதுவும் நீங்கள் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு ஆயில் வந்து கீழே பிளேட்டில் நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு இறக்கும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து எல்லா பக்கமும் நல்லா இழுத்துக்கோங்க. நல்லா இழுத்துட்டு மேலேருந்து நம்ம மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே லேயர் மாதிரி நம்ம அப்படியே வச்சுக்கணும். அது இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டி விட்டுட்டு கடைசி இதை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுறணும். இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி மற்ற எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா கை வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி மற்றதும் நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம தவா வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மெலிசா நம்ம ஆக்கணும் இல்லையா, அது நம்ம தவால ஆட் பண்ணிட்டு போட்டுட்டு நல்லா மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ, ரொம்ப ஜாஸ்தியாக அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் நல்லா வெந்துட்டோன்னே நம்ம எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா ஆயில் நல்லா தடவிட்டு இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துட்டோன்னே இதே மாதிரி மற்ற எல்லா பரோட்டா நம்ம போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, எல்லா பரோட்டா நம்ம போட்டாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம கை வச்சு 2 பக்கமும் நல்லா அழுத்தி அழுத்தி விடணும். இந்த மாதிரி நம்ம அமுக்கி அமுக்கி நம்ம விடுறதில்ல, அப்போ தான் இந்த பரோட்டா இருக்க அந்த லேயர் எல்லாமே வந்து பிஞ்சிட்டு வரும். அப்படியே லேயராக நம்மளுக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக பார்த்தீங்களா லேயராக இருக்குது. இப்போ சாஃப்டான பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சால்னா கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம், இல்லாட்டி நீங்கள் கொட்டு பரோட்டாவை கூட நீங்கள் இது சாப்பிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் சால்னா எப்படி பண்ணியிருக்கிறேன்னு போட்டிருக்கிறேன், மேலே லிங்க் தரேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.